இன்று திடீரென திமுகவில் இணைந்த அதிமுகவின் முக்கிய விக்கெட். அடுத்தடுத்த அதிர்ச்சியில் எடப்பாடி. ஏற்கனவே குவிந்து கிடக்கும் திமுக கூட்டணியில் கூடுதலாக இன்று அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்த நட்சத்திர வேட்பாளர். அவசர ஆலோசனையில் அதிமுக. என்ன நடக்கிறது? அதாவது தமிழக அரசியல் களம் என்பது இப்போது சூடுபிடித்திருக்கிறது. அதற்கு காரணம் சட்டமன்ற தேர்தல் தொடங்க இருப்பதால் தமிழக அரசியல் கட்சிகள் அனைத்தும் தீவிரமான தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் கூட்டணிகளை சேர்ப்பது, இணைப்பது, தவிர்ப்பது என பல கட்ட வேலைகளையும் தமிழக அரசியல் கட்சிகள் செய்து வருகிறது. அதுவும் கூட்டணிகளின் அடிப்படையில் பார்த்தாலும், தேர்தல் அறிக்கைகளின் அடிப்படையிலும் பார்த்தாலும் திமுக தான் இப்போது முன்னிலையிலும் இருக்கிறது. திமுக கூட்டணி என்பது யானை பலமாக இருந்து வருகிறது. இதுபோக பொங்கல் பரிசு 3000 ரூபாய், மகளிர் தொகை 5000 ரூபாய் என அடுத்தடுத்து பொதுமக்களுக்கு பரிசு தொகைகளை வாரி வழங்கி வருகிறது திமுக. ஆகவே இதுவும் திமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக மாறியிருக்கிறது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகையாக 5000 ரூபாய் ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுத்தது என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறியிருக்கிறது. இதுவரை திமுகவுக்கு வாக்களிக்காத கிராம மக்கள் கூட இப்போது திமுகவுக்குத்தான் வாக்களிப்பேன் என்று கூறியிருக்கிறார்கள். 5000 ரூபாய் வாங்கியதற்கு பிறகு மற்ற கட்சிகளுக்கு வாக்களிப்பது துரோகம் என்றும் கருதுகிறார்கள். நிறைய பாமர மக்கள்கள் இதே கருத்தை தான் கூறி வருகின்றனர். அதுவும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமென்றால் பெண்களின் வாக்கு என்பது கண்டிப்பாக முக்கியம். பெண்களின் வாக்குகள் தான் வெற்றியை தீர்மானிக்கிறது. ஆகவே அந்த இடத்தில் மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுத்தது என்பது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் செய்துவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே திமுக தான் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ரேஸில் முன்னிலையிலும் இருக்கிறது. மேலும் விஜயின் கட்சியை பொறுத்தவரையில் இவர் கட்சி தொடங்கிய போது இவருக்கு இருந்த ஆதரவு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வந்தது. ஆனால் இவருடைய விவாகரத்து பிரச்சனையும் திரிசாவுடன் சுற்றி வரும் பிரச்சனையும் எப்போது வெளிவந்ததோ அப்போதே விஜயின் வாக்கு வங்கிகள் தலைகீழாக மாறியது. ஆகவே திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் இப்போது தமிழகத்தில் எந்த ஒரு கட்சியும் இல்லை என்றே சொல்லலாம். அதனால்தான் அதிமுக கூட்டணி எப்படியாவது தங்களது கூட்டணிக்குள் விஜயை கொண்டு வர வேண்டும் என்று பல கட்ட முயற்சிகளையும் செய்து வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையும் இப்போது தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது. அதே சமயம் என்னதான் அதிமுகவும் விஜயும் இனிமேல் சேர்ந்தாலும் கூட திமுகவின் வெற்றியை அவ்வளவு எளிதாக தடுக்க முடியாது. அதற்கு காரணம் திமுக தான் வெற்றி பெறப் போகிறது என்பது அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய பேருக்கு தெரிந்துவிட்டது. அதனால்தான் திமுகவை நோக்கி மட்டுமே தேமுதிக, ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள் சென்று வருகின்றனர். அதிலும் அண்மையில் அந்த வரிசையில் அதிமுகவின் மிக முக்கிய நபராக இருந்த எஸ்பி வேலுமணி அவர்களும் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் எஸ்பி வேலுமணியை பொறுத்தவரையில் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளருக்கு இணையானவர். ஆகவே இந்த தேர்தலில் இவருடைய ஆதரவாளர்கள் நிறைய பேருக்கு வெற்றி உத்தரவாதமாக கிடைக்கும் தொகுதிகளை கேட்டிருக்கிறார். ஆனால் எடப்பாடி தரப்பும் பாஜக தரப்பும் அத்தகைய தொகுதிகளை தர மறுத்திருக்கிறது. இதன் காரணமாக எஸ்பி வேலுமணியின் ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்ட முக்கியமான நபர்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும் தெரிகிறது. ஆகவே அதிமுக கூட்டணிக்குள் இந்த ஒரு பிரச்சனை என்பது கடந்த சில நாட்களாகவே புகைச்சலாக இருந்து வருகிறது. அதே சமயம் எஸ்பி வேலுமணியை பொறுத்தவரையில் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளிடமும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர். ஆகவே கடந்த சில நாட்களாக அதிமுக கூட்டணியில் தனக்கு துரோகம் இழைக்கப்படுவதாக கருதிய எஸ்பி வேலுமணி திமுகவின் முக்கிய நிர்வாகிகளிடம் பேசி வருவதாகவும் தகவல்கள் வெளியானது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினை கூட அண்மையில் எஸ்பி வேலுமணி சந்தித்து பேசியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது. அதனைத் தொடர்ந்து அடிக்கடி திமுகவின் முதற்கட்ட நிர்வாகிகளின் வீட்டிற்கும் எஸ்பி வேலுமணி சென்று வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது எஸ்பி வேலுமணியும் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் என்பது பிரகாசமாகவே தெரிகிறது. அப்படி எஸ்பி வேலுமணியும் இணைந்துவிட்டால், அதாவது திமுக கூட்டணியில் இணைந்துவிட்டால், கண்டிப்பாக இனி விஜயும் அதிமுக கூட்டணியும் இணைந்தாலும் கூட திமுகவை வெல்வது என்பது மிகவும் கடினமாகிவிடும். அதற்கு காரணம் பொதுமக்களாகிய நம்மளை விட
அரசியலில் அனுபவம் வாய்ந்த பலருக்கும் தேர்தலின் முடிவுகள் என்பது ஓரளவுக்கு அவர்களால் கணிக்க முடியும். ஆகவே அந்த ஒரு காரணத்தால் தான் அரசியல் தலைவர்கள் பெரும்பாலானவர்கள் அதிமுக மற்றும் விஜயின் கட்சியை நம்பாமல் திமுகவை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். ஆக அரசியல் சூழ்நிலைகள் நன்கு புரிந்த அரசியல் தலைவர்கள் அனைவரது தேர்வும் இப்போது திமுகவை நோக்கிதான் இருக்கிறது. இதன் மூலமாகவே எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது, இந்த முறை திமுகவை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியமும் கிடையாது என்பது. அந்தளவுக்கு திமுகவின் கூட்டணி கட்சிகளும் பலமாக இருக்கிறது. அதேபோல திமுகவின் பரிசுத் தொகை அறிவிப்புகளும் ஏற்கனவே மக்கள் கைகளுக்கு சென்று சேர்ந்துவிட்டது. இதுபோக இனிமேலும் திமுகவின் தேர்தல் அறிக்கைகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. ஆகவே இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது அதிமுக கூட்டணி, விஜய் கூட்டணி தனித்து நின்றாலும் சரி, ஒன்றாக சேர்ந்து நின்றாலும் சரி, திமுகவை வீழ்த்துவது என்பது இந்த தேர்தலில் சாத்தியமில்லை என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமில்லாமல் எப்போது அதிமுக கூட்டணி விஜயை தங்கள் பக்கம் மீண்டும் கொண்டு வர இப்போது முயற்சி செய்து வருகிறதோ அப்போதே அதிமுகவின் தோல்வி என்பது அவர்களுக்கே புரிந்துவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போது இருக்கும் அதிமுக கூட்டணியை வைத்து திமுகவை வெல்ல முடியாது என்பதை எடப்பாடிக்கும் மோடிக்கும் நன்றாகவே தெரிந்துவிட்டது. அதற்கு உதாரணம்தான் இப்போது விஜயை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சிப்பது என்பதை அதிமுக கூட்டணியின் மேல் எடப்பாடி மற்றும் மோடிக்கு நம்பிக்கை இல்லாததை உணர்த்துகிறது. அதுவும் ஏற்கனவே அதிமுகவில் முக்கிய தலைகளாக இருந்த செந்தில் பாலாஜி, அதனைத் தொடர்ந்து தற்போது ஓபிஎஸ் அவர்களும் திமுகவில் ஐக்கியமாகிவிட்டனர். ஆகவே இந்த சூழலில் எஸ்பி வேலுமணி அவர்களும் திமுகவில் இணைவது என்பது இன்னும் எளிதான காரியம்தான். ஏனென்றால் திமுகவில் இணைய முடிவெடுத்த பிறகு செந்தில் பாலாஜியையும் ஓபிஎஸ்ஸையும் எஸ்பி வேலுமணி சந்தித்து பேசியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு தேர்தல் நெருங்கும் போதும் அந்தந்த முக்கியமான கட்சிகள் பர்சனலாக கருத்து கணிப்புகளை நடத்தி பார்க்கும், அல்லது கருத்து கணிப்புகள் நடத்துவதில் சிறந்த நிறுவனங்களை அழைத்து பர்சனலாக கருத்து கணிப்புகளை நடத்தி ரிசல்ட்டை கேட்கும். அதன்படி அதிமுகவும் கடந்த 10 நாட்களில் 3 முறை வேறு வேறு சூழ்நிலைகளில் கருத்து கணிப்புகளை நடத்தி பார்த்துள்ளது. அப்படி வந்த அனைத்து கருத்து கணிப்புகளின் முடிவுகளில் திமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்புதான் மிக மிக அதிகமாக இருந்துள்ளது. அதுவும் வெற்றி வாய்ப்பு என்பதை விட கிட்டத்தட்ட 100% திமுக தான் வெற்றி பெறும் என்ற முடிவு என்பது அத்தகைய கருத்து கணிப்புகளில் வெளியாகியுள்ளது. ஆகவேதான் அதிமுக கூட்டணி என்பது இப்போது பயந்து உள்ளது. அதே சமயம் திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் கூட்டணி என்பது போதும் என்ற அளவுக்கு நிரம்பி வழிந்து வருகிறது. ஆகவே இனிவரும் சிறு சிறு கட்சிகளை ஆதரிக்காமல் இப்போது இருக்கும் கூட்டணிகளை வைத்து திமுக போட்டியிட்டாலே எளிதாக வெற்றி பெற்றுவிடும். புதிய புதிய சிறு சிறு கட்சிகள் கூடுதலாக வருவதால் அவர்களுக்கு தொகுதிகளை ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை திமுகவுக்கு ஏற்படுகிறது. அப்படி அவர்களுக்கு தொகுதியை ஒதுக்கும்போது திமுக போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைந்துவிடும். இந்த விஷயம் என்பது திமுகவுக்கும் ஆபத்தாக மாறிவிடும். சரி, நீங்கள் சொல்லுங்க, திமுகவில் இப்போது தொடர்ச்சியாக இணைந்து வரும் இத்தகைய நபர்களாலும் கூட்டணி கட்சிகளாலும் திமுகவுக்கு வெற்றி என்பது இந்த தேர்தலில் உறுதியாக கிடைக்குமா, அல்லது அதிமுக மற்றும் விஜயின் கூட்டணி சேர்ந்தால் திமுகவுக்கு போட்டியாக மாறுமா என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.